போயிட்டு இருக்கான்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அந்த ஆளை பாக்குறதுக்காக போறாரு. அப்படி போன நம்ம ஹீரோ செம்மை ஆடி வாங்குறாரு. அப்புறம் அவரால் தாங்க முடியாம ஜின்னு கிட்ட ஹெல்ப் கேட்காரு. அப்புறம் அந்த ஜின் நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள வந்து அந்த ஆளை செம்மை அடிச்சு போட்டுருது. அப்புறம் ரூமுக்குள்ள வந்ததும் நம்ம ஹீரோ அந்த ஜின்னை பார்த்து கேட்காரு, நீ எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ற, நீ எங்க இருந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லவும் அந்த ஜின் ஒரு ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்குது. 700 வருடங்களுக்கு முன்னொரு நாட்டில் ஒரு ராஜாவும் ராணியும் நல்லாட்சி படைச்சிட்டு வந்தாங்க. அவங்கள எந்த ஒரு கெட்ட சக்தியும் தீண்டாம இருக்கிறதுக்காக அவங்க ஒரு சின்ன பெட்டா வளர்த்துட்டு வந்தாங்க. இதையெல்லாம் பிடிக்காத அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு மந்திரி அதுக்காக ஒரு சக்திவா அந்த மந்திரவாதியை கூட்டிட்டு வந்து அவங்க வளர்க்கக்கூடிய அந்த ஜின்னு ஒரு பெட்டியில அடைச்சு அதுக்கு பதிலாக ஒரு கெட்ட சக்தி கொண்ட ஜின்னு அந்த இடத்துல வைக்கிறாரு. ஒரு நாள் அந்த ராஜா போருக்கு போற சமயம் பார்த்து அந்த கெட்ட ஜின் அந்த ராணியை கொலை பண்ணிடுது. போர் முடிஞ்சு வந்த ராஜா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ரொம்ப உடைஞ்சு போயிடுறாரு. ஆனா அந்த ராஜா ஒரு விஷயத்துல மட்டும் உறுதியா இருந்தாரு, தான் வளர்த்த ஜின் இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாதுன்னு. அப்புறம் நம்ம ராஜா கவலையில இருந்த சமயம் பார்த்து அந்த கெட்ட ஜின் அந்த ராஜாவையும் கொலை பண்ண முயற்சி செய்யுது. அப்போ அந்த ராஜா அந்த கெட்ட ஜின் ஒரு பெட்டியில அடைச்சு நடுக்கடலை தூக்கி போட்டுறாரு. அப்புறம் அந்த கெட்ட ஜின் தன்னை கடலுக்குள்ள தூக்கி போட்டு அந்த ராஜா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பழி வாங்கணும் என்று காத்துக்கிட்டு இருக்கு. என்று அவங்க வளர்த்த அந்த ஜின் தன்னை வளர்த்த ராஜா ராணியை காப்பாற்ற முடியாதுன்னு அந்த கெட்ட ஜின்னு கிட்ட இருந்து எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த ராஜா ராணியை காப்பாற்றணும்னு அந்த பெட்டிக்குள்ளே இருந்த சொல்லி அந்த ஸ்டோரியை முடிக்குது. அப்புறம் நம்ம ஹீரோ கேட்காரு, இவ்வளவு கதைக்கிற நீ எதுக்காக ஹீரோயின் இந்த நிலைமை காலாக்கின அப்படின்னு கேட்டதும் அந்த ஜின் சொல்லுது, இதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது, என்ன நீங்க பல நாள் சாப்பாடு போடாம இருந்ததால நான் மயக்கத்தில் இருந்தேன். அந்த நேரம் பார்த்து யாரோ ஹீரோயின் அடிச்சு போட்டுட்டு போயிருந்தாங்க, நான் மயக்கத்தில் இருந்ததால என்னால அவங்க முகத்தை கூட சரியா பார்க்க முடியல அப்படின்னு அந்த ஜின் சொல்லுது. 700 வருடங்களுக்கு முன்ன ராஜா ராணியாக இருந்தவங்க தான் இந்த ஜென்மத்துல நம்ம ஹீரோ ஹீரோயினாக வந்திருக்காங்க. அதோட கட் பண்ண நம்ம ராதா ரவியை காட்டுறாங்க. அவரு சில பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ராதாகிருஷ்ணன் ஐயாவோட சொத்தை எல்லாம் தன்னோட பையன் பேர்ல எழுதி வச்சிருக்கிறதா கதைச்சிட்டு இருக்காரு. அப்போ அவரோட பையன் கோபத்தோட உள்ளுக்கு வராரு. அப்போ நம்ம ராதா ரவியும் அவரோட பின்னால போய் கேட்காரு என்ன நடந்துச்சுன்னு. அப்போ அவரோட பஞ்சிங் பேக் கோபமா பஞ்ச் பண்ணிக்கிட்டே சொல்றாரு, நான் போன வேலை கரெக்டா முடியல, அந்த பொண்ணு தப்பிச்சிட்டான். அப்போ அவர் பஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பஞ்சிங் பேக் ஓபன் பண்றாங்க. அதுக்குள்ள ஒரு ஆள் இருக்காரு. அந்த ஆளை எழுப்பி நம்ம ராதா ரவி ஒரு கத்தி எடுத்து அவரோட களத்தை அறுத்து கொலை பண்ணிடுறாரு. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, ராதாகிருஷ்ணன் சொல்றவர் ஒரு பெரிய பிசினஸ் மேன். அவருக்கு பல கோடி மதிப்பான சொத்துகள் இருக்கு. ஆனால் அவருக்கு எந்த ஒரு பசங்களும் கிடையாது. தன்னோட மேனேஜரான ராதா ரவியோட பையனை தன்னோட பையன் மாதிரி ரொம்ப அன்பா வளர்த்திருப்பாரு. அப்புறம் அவர் சாகும்போது தன்னோட சொத்தை எல்லாம் தன் மேனேஜர் பையனோட பேர்ல உயிரில எழுதி வச்சுட்டு போறாரு. அப்புறம் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட், நம்ம ராதாகிருஷ்ணன் ஐயா வயசான காலத்துல ஒரு பொண்ணோட தொடர்புல இருந்து அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்ட ராதா ரவி அந்த குழந்தை பிறந்ததுமே அந்த குழந்தை எடுத்து தன்னோட அடியாட்கள் ஒருத்தர்கிட்ட கொடுக்காரு, இந்த குழந்தைய கொண்டு போய் கொலை பண்ணிடுங்க. அந்த அடியால் அந்த வச்ச குழந்தைய கொலை பண்ண மனம் இல்லாம அந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு சர்ச் வாசல்ல போய் வச்சுட்டு வந்திருப்பாரு. அதனாலதான் அந்த பஞ்சிங் பேக்குள்ள அந்த ஆளை வச்சு அடிச்சு ராதா ரவி அந்த ஆளை கொலை பண்ணிருப்பாரு. ஏன்னா அந்த பொண்ணு இருந்தா